அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 16வது தராவீஹில் சூரத்துல் நம்ல், சூரத்துல் கஸஸ், சூரத்துல் அன்கபூத் இந்த 3 சூறாக்களோடு அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் 20 ஜுஸுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அல்லாஹுடைய வல்லமையும் ஆட்சி அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் விளங்கி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட சூரத்துல் நம்ல், எறும்பு என்ற அத்தியாயம். நம்ல் சொன்னால் எறும்பு. அந்த அத்தியாயத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை ஒரு 30 ஆயத்துக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை கூறுவான். இதில் ஆரம்பமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மலை போங்கான ஒரு இடத்திலே அவர்களும் அவர்களுடைய பட்டாளங்களும் செல்கிறது, அப்படி என்று ஆரம்பிக்கும். அது செல்கின்ற அந்த நேரத்திலே ஒரு எறும்பு பேசும். அந்த எறும்பு பேசுகின்ற வார்த்தைகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செவி கேட்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். எடுத்து தர்ஜமா கிதாப் நம்ம எடுத்து பார்த்தா தெரியும். சூரத்துல் நம்ல்ல 15வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் அந்த 30 ஆயத்துகளை ஓதி பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்குமே கொடுக்காத ஒரு ஆற்றலை யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரத்தையும் கொடுத்து மன்திகத் தைர், பறவைகள் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் பேசுகின்ற அந்த ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்திருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய பட்டாளங்களும் வரும் பொழுது அது சொல்கிறது, என்னுடைய எறும்பு கூட்டமே தன்னுடைய இனத்தை பார்த்து சொல்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பட்டாளமும் வந்து கொண்டே இருக்கிறது. உதுகுலு மசாக்கினக்கும், உங்களுடைய புற்றுகளில் உங்களுடைய தங்குமிடங்களில் நீங்கள் நுழைந்து விடுங்கள். சுலைமானும் அவர்களுடைய படைகளும் அறியாத வண்ணம் உங்களை மிதித்து விட வேண்டாம். அவங்க போற போக்கல நம்மளை மெச்சிட்டு போயிட போறாங்க. நீங்கெல்லாம் தன் இனத்தை பாதுகாக்கிறது. ஒரு எறும்பு தன் இனத்தை பாதுகாக்கிறது என்பதோடனே ஃபதபஸ்ஸம லாஹிகன், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பொன்முறுவலோடு சிரித்தார்கள் அந்த வார்த்தையை கேட்டு. ஒரு இனம் தன்னுடைய ஒரு எறும்பு ஒரு இனத்தை காக்கிறது என்ற அந்த வார்த்தைகளை கேட்டு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய ஆற்றலை எனக்கு கொடுத்திருக்கிறாயே, உனக்கு எப்பொழுதும் நான் நன்றியுடையவனாக என்ன செய்வேன், இருப்பேன் என்ற வார்த்தைகளை சொல்கிறார்கள். வரலாற்றில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நுஸஹத்துல் மஜாலிஸ் என்ற கிதாபிலே அப்துர்ரஹ்மான் சஃப்வரி என்ற ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு எறும்பிடத்தில் கேட்குறாங்களா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அவங்க தான் பேசுவாங்களே, அவருடைய பாஷெல்லாம் தெரியும். கேட்குறாங்க, கம் ரிஸ்கக ஃபீ சனா, ஒரு ஆண்டுக்கு உனக்கு என்ன உணவை அல்லாஹ் கொடுப்பான், உனக்கான உணவு என்ன, ரிஸ்க் என்ன ஒரு ஆண்டுக்கு? அது சொன்னதாம், ஹப்பத்துன் ஹிந்தக், ஒரு கோதுமையை வித்து தான். ஒரு கோதுமை இருக்கே, அதோடைய வித்து தான் எனக்கு ஒரு ஆண்டுக்கான உணவு. உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீ சொல்கிறது உண்மைதானா, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பை பிடிச்சி ஒரு கண்ணாடி கோயிலில் போட்டாங்க. அதோடு சேர்த்து ஒரு கோதுமை வித்தையும் அது உள்ள போட்டாங்க. நீ எவ்வளோ தான் சாப்பிட்ற, நானும் பார்க்குறேன். கிதாபில் எழுதுகிறாங்க, இது ஒரு ஆண்டு முடிந்தது. ஒரு ஆண்டு முடிந்த உடனே அந்த குவாலையிலிருந்து அந்த எறும்பை எடுக்கிறாங்க. அந்த எறும்போடு சேர்ந்து பாதி வித்து இருக்கு, பாதி கோதுமை தான் சாப்பிட்டு இருக்கு, மீதி பாதி கோதுமையை சேகரித்து வச்சிருக்கு. கேட்குறாங்க, உனக்கு ஒரு ஆண்டுக்கான உணவு ஒரு வித்து என்று தானே சொன்னாயே, நீ மொத்தமாக சாப்பிட்டு இருப்பேன்னு நான் நினைச்சேன், ஏன் நீ பாதி வச்சிருக்கன்னு சொன்ன உடனே அந்த எறும்பு சொன்னதாம், ஹஷீது அன் தன்சானி, எனக்கு இத்தனை காலம் வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு உணவு பொறுப்பு கொடுத்திருந்தான், இப்பொழுது நீ என்னை பூட்டிய பிறகு உன்னுடைய பொறுப்பில் நான் வந்து விட்டேன், நீ எங்கே என்னை மறந்து விடுவாயோ என்று நான் பாதியை சாப்பிட்டு மீதியை எனக்கு சேகரித்து வச்சிருக்கிறேன். ஒரு எறும்பு எப்படி சேகரித்து வைக்கும் என்பதற்கு சொல்கிறேன்.
அல்லாஹ்வுடைய பொறுப்புல இத்தனை காலமா இருந்தேன், இப்போ கண்ணாடி கோலில் நீ போட்ட உடனே யாரை பார்த்து? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். நீங்க போட்ட உடனே என்னுடைய சூழ்நிலை எப்படி ஆயிருச்சு? அடுத்த ஆண்டு எனக்கு உணவு கிடைக்குமா தெரியல, எனவே ஒரு நாள் நான் சாப்பிட்டேன், ஒரு நாள் நோன்பு வச்சேன்னு சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு இவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நான் சொன்னா காற்று எனக்கு வசம், ஜின்கள் எனக்கு வசம், அவர்களுடைய படை பட்டாளங்கள் அவ்வளவு இருக்குமாம். எந்த அளவுக்கு வரலாற்றில் எழுதுறாங்க, 5000 மாடுகளை அவர்கள் சாப்பிடுவார்கள், அவங்களுடைய பட்டாளம் 5000 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவார்கள் ஒரு நாளைக்கு, 20000 ஆடுகளை ஒரு நாளைக்கு சாப்பிடுவார்கள். யார்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பட்டா. அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. ஒரு ஆள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய ஆற்றலை கொடுத்திருந்தான், கதை இல்லை, அவ்வளோ பெரிய ஆற்றல். அல்லாஹ் கிட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், உன்னுடைய அத்தனை ஜீவராசிக்கும் ஒரு நாள் நம்ம விருந்து, நம்மளுடைய விருந்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதெல்லாம் வேணாப்பா சுலைமான், அதெல்லாம் வேண்டாம், ஒரு நாள் இல்லை ஒரு வக்து, சரி ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு தடல் படலா அப்படி இப்படி இப்படின்னு ஆச்சு. ஏற்பாடு ஆன பிறகு, யா அல்லாஹ், உன்னுடைய அடியார்கள் எல்லாரையும் வர சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னானாம், கடல்ல இருக்கிற ஒரு மீன் ஹூத், நீ வாப்பா அப்படின்னாங்க அல்லாஹ். அது வந்தது, இருக்கிற அத்தனையும் சாப்பிட்டு விட்டது. சாப்பிட்டு விட்டு சொன்ன ஒரு வார்த்தை, யா சுலைமான் இன்னி ஜாஇஉன், சுலைமான் பசியா இருக்கு, சுலைமான் எனக்கு பசியாக இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு முழுமையான வயிறில் என்ன சாப்பாடு கொடுப்பான், எப்பொழுதுமே நீங்கள் கொடுத்த உணவு எனக்கு பசியை தான் தூண்டிருக்கிறது, இன்னும் எனக்கு முடியல, அப்ப என்னதான்ப்பா நீ சாப்பிடுவ? நான் ஒவ்வொரு வேளையும் 70000 மீன்களை சாப்பிடுவேன். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரிஸ்க் கொடுக்கக்கூடியவனா அந்த மீனுக்கு வச்சிருக்கிறான். இதெல்லாம் அந்த கிதாபில் இருக்கு. நுஸஹத்துல் மஜாலிஸ் முன்தஹபுன் நஃபாயிஸ் என்ற கிதாபிலே அப்துர் ரஹ்மான் சஃபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவ்வளவு பெரிய ஒரு பரந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான். எங்க என்ன நடக்கிறதோ அதை பார்த்து வருவதற்கு ஒரு மீடியா பர்சன் இருந்தார். அவர் பேர் ஹுத்ஹுத், பறவை. எங்க என்ன நடக்கிறதோ அதை பார்த்து தகவலை சொல்வதுதான் அவருடைய வேலை. அந்த வரலாறும் இதே இதில் வருது, சூரத்து நம்லில் வருது. அவர் அங்கங்கே போயிட்டு வருவார். அப்பொழுது சபா என்ற ஒரு நாடு, இப்போ இருக்கிற யமன், சபா என்ற ஒரு நாடு, அந்த நாட்டை பார்த்து விட்டு அது வருவதற்கு தாமதமாயிருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எங்கே ஹுதுஹுதை காணோம், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, காணாமல் போயிடுச்சு, எங்கே போயிடுச்சு அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் அந்த பறவை வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் தாமதமாக வந்ததற்கு ஒரு காரணத்தை சொல்லட்டுமா? உண்மையான உறுதியான ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், என்ன சொல்ல நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னாங்க. நீ சரியான விஷயத்த சொல்லனா இப்பயே உனக்கு சபஹ் தான், அறுத்தரும் அப்படின்னாங்க. அது சொன்னது, ஒரு நாட்டை கடந்து வந்தேன், அந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல தெரியுமா இருக்கிறது? ஒரு பெண்ணிடத்துல இருக்கிறது, பல்கீஸ் அம்மையார். அவ்வளவு பசுமை, வலஹா அர்ஷுன் அதீமுன் குர்ஆன்ல வருது. அந்த பெண்ணுக்கு ஒரு மகத்துவமான பிரம்மாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது. எப்படி சொல்றாங்க? வலஹா அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனம் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்கிட்ட இருக்கிறத விடயா, அவங்கள சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய ஆட்சி அதிகாரம், அவர் ஒரு மன்னர், நபி. ஆனால் அந்த ஹுதூது சொல்லுவது, அந்த பெண்மணிக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தை வச்சிருக்குன்னு சொல்லும் பொழுது, அந்த ஹுதுஹுது பறவை எத்தனை சிம்மாசனத்தை பார்த்துருக்கோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய சிம்மாசனத்தை விடவா அது பெருசாக இருக்கும், அது சொல்லுது. அவ்வளவு பெரிய சிம்மாசனத்தை அல்லாஹ் அந்த பெண்மணிக்கு கொடுத்துருக்கிறான் தெரியுமா? ஆனால் அந்த பெண்மணி, அவர்களை சார்ந்தவர்கள் எல்லாம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சொல்லிட்டு அந்த ஹுதுஹுது பறவை சொல்கிறது, அல்லாஹ்வைத்தானே வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாததை எப்படி மனிதர்கள் வணங்க முடியும் என்று ஒரு பறவை சொல்கிறது. இங்க அதான் பார்க்கணும், ஒரு மனிதன் சொல்லல, ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு ஜீவராசியும் அல்லாஹ்வை விளங்கி வைத்திருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் யாரை விளங்கி இருக்கு? அல்லாஹ்வை விளங்கி இருக்கு.
எனவே தான் அந்த பறவை சொல்கிறது, அல்லாஹ்வைத்தானே வணங்க வேண்டும், அவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு சூரியன் அல்லவா வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே எழுதுறாங்க ஒரு கடிதத்தை. இன்னஹு மின் சுலைமான், அந்த சூராவுடைய 30வது வசனம், சூரத் அன்-நூலுடைய 30வது வசனம். 30 ஆயத்துகள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதுல 30வது வசனமா இப்படி இருக்கிறது, இன்னஹு மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஃப்ரம் எழுதுறாங்க. வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மேலேயே எப்படி எழுதியிருக்கிறது, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புயன் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத் இறங்குவதற்கு முன்னால் எந்த ஒரு சூறாவையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் சொல்லி ஆரம்பிக்கல. இந்த சூரா இந்த ஆயத் இறங்கின பிறகுதான் ஒவ்வொரு சூறாவுக்கு ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. முழுமையாக குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இந்த ஆயத் தஃப்சீர்கள்ல சொல்லுவாங்க. இதை பார்த்த உடனே அந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த அரசாட்சியில் ஹுதுஹுது பறவை போட்டிருச்சு. எடுத்து பார்க்குறாங்க அந்த அம்மணி, பார்க்குறாங்க அம்மையார். பார்த்துட்டு இது என்ன புதுசா அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம்னு இருக்கிறது, சுலைமான் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சி மந்திரிகள் இடத்துல ஆலோசனை பண்ணுறாங்க, என்ன செய்யலாம், இப்படி வந்திருக்கிறது. உடனே ஒருத்தர் சொல்கிறார், நம்ம கிட்ட இல்லாத படபலமா, நம்ம இறங்கி என்ன செய்வோம், பார்த்துருவோம் ஒரு கை யாரா இருந்தா என்ன அப்படின்னு சொன்ன உடனே, அப்படி அல்ல, அவருடைய வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் எழுதியிருப்பது அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று எழுதியிருக்கிறார். எனவே சற்றே யோசித்து நாம் முடிவு செய்ய வேண்டும். எனவே முதலில் ஒரு வேலை செய்வோம், அவர் உண்மையாக இறைவனோட புறத்தில் இருந்து இருக்கின்ற நபியா என்று நாம் பார்ப்பதற்கு அவருக்கு ஒரு சோதனை செய்வோம். என்ன சோதனை? எந்த ஒரு மன்னராக இருந்தாலும் செல்வத்தை கண்டு, பெண்ணை கண்டு, மண்ணை கண்டு கீழே விழுந்து விடுவார், கவிழ்ந்து விடுவார். எனவே அவருக்கு நாம் அத்தனை செல்வங்களையும் கொடுத்து அன்பளிப்பாக அனுப்புவோம். அன்பளிப்பை அனுப்பி வைக்கிறாங்க. யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு. அவர் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு கூப்பிடுறார் இல்லையா, நம்ம எல்லாத்தையும் அனுப்பி வைப்போம் அப்படின்னு என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஹாது தஹாபு, அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் அன்பை ஏற்படுத்துவான். வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டோம், எப்படி வீட்டில் போய் பேசுறது? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுத்தா அங்கே என்ன ஆயிரம் போயிடுது, சண்டை முடிஞ்சு போயிடுவது. எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறாரு, அங்கே சண்டை முடிஞ்சு போயிடும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு மத்தியில் அன்பளிப்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர். ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை தஹாது, நீயும் கொடுக்கணும் அவரும் கொடுக்கணும். ஒரு சைடில் மட்டும் என்ன செய்யக்கூடாது, இன்கமிங் மட்டும் இருக்கக்கூடாது, அவுட் கோயிங் என்ன செய்யணும், இருக்கணும். ரெண்டு பக்கமும் என்ன செய்யணும், கொடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தால் தஹாபு, உங்களுக்கு மத்தியில் பாசத்தையும் அன்பையும் பரிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல நபர்கள் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறாங்க, பல அன்பளிப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு யஹூதிகள், யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஜுப்பாவை அணிவாங்க. அந்த ஜுப்பா ஒரு யூத பெண்மணி கொடுத்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கிறிஸ்தவ மன்னர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அன்பளிப்புகள் கொடுப்பாங்க. சதகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஜாயிஸ் இல்லை. ஜகாத் அவங்களுக்கு ஜாயிஸ் இல்லை, ஹலால் இல்லை. ஆனால் அன்பளிப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, வாங்கிப்பாங்க. அப்படி அடிமை பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பல மிஸ்ர நாட்டு மன்னர்கள், கிறிஸ்துவ மன்னர்கள்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு அடிமை பெண், 2 அடிமை பெண்ணை கொடுத்து அனுப்புனாங்க மிஸ்ர நாட்டில இருந்து ஒரு கிறிஸ்துவ மன்னர். அதுல ஒரு பெண்ணை வந்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னொரு பெண்ணை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தன்னுடைய பணிக்காக வேண்டி வைத்துக் கொண்டாங்க. அவங்க தான் மாரியத்துல் கிப்திய்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 6 குழந்தைகள் தான். யார் மூலமா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மூலமா. அதற்கு பிறகு எந்த மனைவி இடத்திலும் குழந்தை கிடையாது. ஆனால் மாரியத்துல் கிப்திய்யா மூலமா ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு பேர் இப்ராஹிம். 1.5 வயதில் அந்த குழந்தை இறந்துருச்சு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய அன்பளிப்பு. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ரொம்ப ஒரு ஆசை, ஏதாவது கொடுக்கணும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொல்லி ஒரு போர்வை அதில் ரொம்ப டிசைன்லாம் போட்டு எம்ப்ராய்டிங்லாம் செஞ்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக வேண்டி எடுத்துகிட்டு வந்து அன்பாக கொடுக்குறாங்க. யார சொல்லலாம், உங்களுடைய தோளில் இதை போட்டுக்குங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தோளில் போட்டுக்கிட்டு மிம்பர் படியில் ஏறிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சஹாபாக்கள்லாம் பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பளிச்சுன்னு தெரியுறாங்க, நல்லா ரொம்ப நல்ல அழகாக தெரியுறாங்க. சஹாபாக்கள்லாம் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பாலாம் முடிச்சுட்டு கீழே இறங்குறாங்க. ஒரு சஹாபி எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ் ஆத்தினி, எனக்கு அதை கொடுத்துருங்க யா ரசூலல்லாஹ்னாங்க. உலகத்தில் ஹுவ லா யகூலு லா, இல்லை என்று சொல்லாத ஒரு மனிதன் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். நாமெல்லாம் இருக்கிறதுலேருந்து எடுத்து கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது எல்லாம் தான் கொடுப்பாங்க. நம்ம இருக்கிறதுலேருந்து எடுத்து பார்த்து அப்படி என்ன செய்வோம், கொடுப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறது அத்தனையும் கொடுக்கக்கூடியவர்கள். உடனே எடுத்தாங்க, கொடுத்துட்டாங்க, தான் வச்சுக்கிங்க அப்படின்ட்டு கேட்டாங்க, கொடுத்துட்டாங்க. சஹாபாக்கள்லாம் எப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஆர்வத்தோடு பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா? அப்போ விடுவாங்களா அவங்கள? அப்படியே தள்ளிக்கிட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். ஏன்பா உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு, அது நீ பார்த்துக்கிட்டு தானே இருந்த, உனக்கு கொஞ்சம் கூட எதை கேட்கணும்னு உனக்கு இது இல்லையா? கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு தெரியாதா? கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு தெரியாதா? ஏன் இப்படி இருக்கிற? அப்பொழுது இந்த சஹாபி சொன்னாங்க, நான் அணிவதற்காக வேண்டி இதை கேட்கவில்லை, அணிவதற்காக வேண்டி கேட்கவில்லை. வதகூன கஃபனி, அது என்னுடைய கஃபனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த ஆடை எனக்கு கஃபன் துணியாக இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. அந்த ஆடை எனக்கு கஃபனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். இப்பொழுது சொன்னாலும் கொண்டு போய் கொடுத்து வேண்டாம். சஹாபாக்கள் அப்படியே போயிட்டாங்க. நீ வாங்கினது வந்து உனக்காக வேண்டி வாங்கல, உலகத்தில் நான் பிரம்மாண்டமா இப்படி போட்டுக்கிட்டு இருக்கணும் நீ வாங்கல, வாங்கி இருக்கிறது நீ ஆகிரத்துக்காக வாங்கி இருக்கிற, உன்னோட எண்ணம் உயர்ந்தது, நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க சகோதரர். இதுதான் ஹிபத்துகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுக்கப்பட்ட அன்பளிப்புகள். அந்த பெண்மணி அன்பளிப்பு அனுப்பி வைக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, அல்லாஹ் எனக்கு கொடுக்காத பொருளா என்ன அன்பளிப்புகளை கொடுத்து விலைக்கு வாங்க பார்க்குறீங்களா சொல்லி அனுப்புனாங்க. அந்த தூதர் இடத்துல, நானும் என்னுடைய பட்டாளம் உங்களுடைய ஊருக்குள் வருவோம், வந்தால் உங்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அந்த பெண்மணி இந்த வார்த்தையை கேட்ட உடனே பயந்துட்டாங்க. பயந்துட்டு, இப்பொழுதே என்ன செய்யுங்க, எல்லாரும் புறப்படுங்க, நம்ம போய் எல்லாரும் முஸ்லீம் ஆயிடலாம், எல்லாரும் சரண்டா ஆயிடலாம் அப்படின்னு அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, வராங்க. செய்தி வந்துருச்சு யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்பத்தந்தே ஒரு சிந்தனை, அந்த பெண்மனுடைய சிம்மாசனம் ரொம்ப மகத்துவம்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி தான் இருக்கு, அது இங்கே இருக்கணும் கேட்டாங்க. எல்லாரும் அரசாட்சி எல்லாருக்கிட்டே மந்திரி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஜின்னுகள்லாம் பெரிய பெரிய ஜின்னுகள்லாம் இருக்கு, இஃப்ரீத் என்ற ஜின்லாம் இருக்கிறார். கேட்குறாங்க, அந்த சிம்மாசனத்தை இங்கே கொண்டு வரக்கூடியவர் யார்? உடனே இஃப்ரீத் என்ற ஜின்னு சொன்னது, சுலைமான் நபி அவர்களே, இந்த கூட்டம் கலைவதற்கு முன்னால் எந்திரிச்சு உட்காருவீங்க இல்லையா, அடுத்த சிட்டிங், அதற்கு முன்னாடி நான் இங்கே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு யார் சொன்னது? இஃப்ரீத் என்ற ஜின். எவ்வளோ பெரிய ஜின்னாக இருந்திருக்கும், எங்கேயோ இருக்கு, நான் கொண்டு வந்துடுறேங்கிறாங்க. இவங்க பலஸ்தீனில் இருக்கிறாங்க, பைத்துல் முகதஸ் எங்கே இருக்குது, அங்கே தானே இருக்காங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்க இருக்கிறது யமனில், நான் கொண்டு வந்துடுறேன் நான். அதெல்லாம் சரிப்பட்டு வராது, இன்னும் ஃபாஸ்ட். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி, காலல்லதி இந்தஹு இல்ம், யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுத்தானோ அந்த ஒரு மனிதர் எந்திரித்து சொல்கிறார், நான் உங்களுடைய பார்வை சிமிட்டி மூடுவதற்கு முன்னாடி கொண்டு வந்துடுவேன். குர்ஆன்ல இருக்கு, எடுத்து நீங்க படிச்சு பார்க்கலாம். பார்வை எப்படி நீங்க மூடி திறப்பறதுக்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன். எப்படி கொண்டு வந்திருப்பாங்க? அவங்க கொண்டு வந்தாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காற்றை வசப்படுத்தி வச்சிருந்தவங்க, காற்று அவங்களுக்கு வசம். நொடியில காத்து எங்க வேணாலும் கொண்டு போகும் இல்லையா. ஒரு மனிதர் அவங்களுடைய அரசாட்சியில் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் திடீர்னு உள்ள வரார், ஒருத்தர் வரார். வந்த உடனே ஒருத்தர் உத்து உத்து பார்க்குறார், ஒரு மந்திரியை மட்டும் உத்து உத்து பார்க்குறார், உத்து உத்து பார்க்குறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மந்திரியும் அவங்கள பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு அவர் போயிட்டார். மந்திரியார் கேட்குறாங்க, யார் அவர் புதுசாக இருக்கிறாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மலக்குல் மௌத்துப்பா, அவர் இஸ்ராயில்பா அப்படின்னாங்க. இஸ்ராயிலா? என்னையே உத்து உத்து பார்த்துன்னு இருக்கிறாரு, உனக்கு டைம் வந்துருச்சு போல தெரியுது, அதுதான் உன் வேலை முடிஞ்சிச்சு போல. அப்படியா? இத்தனை வருஷமாக உங்களுடைய இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யலாமே, என்ன செய்யணும்னு சொல்லுங்க.
எங்கேயாவது உங்களுடைய காற்றனுடைய பவரை, அந்த ஆற்றலை யூஸ் பண்ணி எங்கேயாவது தூக்கி போட்டுருங்க. அவர் கண்ணில் மட்டும் படக்கூடாது. காற்றுக்கு அவ்வளோ பவர் இருக்குல்ல, எவ்வளோ வேகமாக போகும். தூக்கி போடுங்க, எங்கே வேணாலும் போட்டு. காற்றே, இவர் எந்த திசையில் சொல்கிறாரோ அந்த பக்கம் நீ தூக்கி போட்டு. இவரை தூக்கி போட்டது கிதாபில் எழுதுகிறாங்க. அந்த வரலாற்று அரசியல் சொல்கிறாங்க, இந்தியாவில் வந்து அவர் என்ன செய்ய காட்டில் வந்து விழுந்தார். பலஸ்தீன்லேருந்து வந்து அங்கே விழும் பொழுது இஸ்ராயல் இஸ்லாம் முன்னாடி இருக்கிறாங்க. இவர்கிட்ட இருந்து தப்பிச்சு இவ்வளோ தூரம் வந்தா, அவர் இஸ்ராயல் இஸ்லாம் அந்த மனிதருடைய ரூஹை வாங்குறதுக்கு முன்னாடி, ஏன் நீங்கள் அங்கே வந்தீங்க அப்படின்னு அந்த மனிதர் கேட்குறார். இல்லை, நான் உன்னுடைய நேரம் நெருங்கிட்டு இருக்கு, உன்னுடைய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த மனிதரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே எனக்கு ரூஹ் வாங்க சொல்லியிருக்கிறான். அவ்வளோ மைல் தூரம். எப்படி இந்த மனிதர் இங்கேருந்து ஒரு வாரம் நான் உன்னை உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நான் பார்த்ததுக்கான காரணமே அதுதான். இந்த மனிதர் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே ரூஹ் வாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கிறான், எனக்கு படிச்சிருக்கிறான். எப்படி இந்த மனிதர் இங்கே வர முடியும்? இவ்வளவு தூரம் இருக்கே. அவர் மின்னல்ல வந்துடுவார். ஏன் அவர் நூர்? யாரு? இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் எதால் படைக்கப்பட்டவங்க? ஒளியால் படைக்கப்பட்டவங்க. அவங்க அதை விட வேகம் வந்துட முடியும். இந்த மனிதர் எப்படி வர முடியும்? இவ்வளவு தூரம் இருக்கே அப்படின்னு உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ கரெக்டாக அங்கே வந்துட்ட. அதுதான் அல்லாஹ்வுடைய இது. ரூஹ் கைப்பற்றப்பட்டுச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவ்வளவு ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்களுடைய தோழர்கள்ல ஒரு தோழர், நீங்கள் மட்டும் பறவைகள் பேசினா கேட்குறீங்க, ஆடு மாடுகள் பேசினா கேட்குறீங்க, எனக்கும் கொஞ்சம் அந்த ட்ரிக்ஸை கற்றுக் கொடுங்களேன், நானும் கொஞ்சம் அவங்க என்னதான் பேசிக்கிறாங்க நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன்னு. வேணாப்பா, அதெல்லாம் அவனுக்கு, நான் எனக்கு இருக்கிறது எனக்கு தெரியும், எனக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கிறான், அதுக்கான தகுதியை கொடுத்துருக்கிறான், வேணாப்பா அதெல்லாம். நண்பர் ஆயிட்டுறீங்க, எவ்வளோ நாள் உங்களோட இருக்கிற, எனக்கு அதை கற்றுக் கொடுக்க மாட்டீங்க. நான் கற்றுக் கொடுக்குறேன், ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, ஒரு ஷர்த்து சொல்கிறேன். அந்த நிபந்தனைக்கு நீங்கள் உட்பட்டீங்கன்னா ஓகே. என்ன அப்படின்னு கேட்டதற்கு அவர் சொன்னார், உனக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை யாரிடத்துலையுமே சொல்லக்கூடாது. எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு அப்படி நீ சொன்னால் அதே நொடி நீ மரணித்து விடுவாய், இறந்துடுவேன். அந்த விஷயத்தை, எனக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு நீ யாருக்கிட்ட சொன்னா இறந்துடுவேன். கிதாபில் எழுதுறாங்க, வரலாற்று ஆசிரியர் சொன்னது. இவங்க அவ்வளோதானே, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மறைச்சு தானே வைக்கணும், அதெல்லாம் நான் கில்லாடி, அதெல்லாம் பார்த்துப்பேன். அப்படியா, நான் கற்றுக் கொடுக்குறேன்னு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இவரிடத்துல மாடு, கழுதை, சேவல், கோழி இதெல்லாம் வளர்க்குறவர். மாடை முதல் நாள் விவசாயத்துக்கு இழுத்துக்கிட்டு போனார். போயிட்டு சரியான வேலை, மாட்டுக்கு ரொம்ப களைச்சி போயிடுச்சு. விவசாயம் அந்த உழுது ஈவினிங் நேரத்தில் வந்த உடனே கழுதை பார்த்து சிரிக்குது, என்னடா இப்படி களைச்சா இருந்திருக்கிற. அவங்க பேசுகிறதெல்லாம் யாருக்கு கேட்கும்? இவருக்கு தான் கேட்குமே, இவருக்கு தான் எல்லா ஆற்றலும் கொடுத்துட்டாங்களே. இவர் கேட்குறார். அந்த மாடு சொல்லுது, என்னை இன்னைக்கு ரொம்ப வேலை வச்சுட்டான், என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் என் எஜமா அப்படின்னு சொன்ன உடனே கழுதை சொல்லுது, அவ்வளோதானே, இன்னைக்கு நைட்டு நீ சாப்பிடாத, நாளைக்கு காலையும் உனக்கு ஏதாவது அதை வைப்பார், அதையும் சாப்பிடாத, அப்போ விளங்கிப்பார் உனக்கு ஏதோ நோய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு உன்னை விட்டு போயிடுவார், இந்த ட்ரிக்ஸை நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு இவர் ஐடியா கொடுக்குறாரு. இதெல்லாம் யார் கேட்கும்? இவருக்கு தான் எல்லாமே பேசுகிறதெல்லாம் கேட்குமே. அவர் கேட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு உடனே அடுத்த நாள் காலையில் வந்தார். அந்த பயிரெல்லாம் வச்சிருக்கிறாரு, சாப்பிடலை. உடனே அவர் என்ன பண்ணார், கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டார். நீ தான் ஐடியா கொடுத்தேன்னு சொல்லிட்டு யாரை பிடிச்சிட்டு போயிட்டாரு? கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டார். அவர் கழுதையை வச்சு வேலை, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு வேலை வாங்கிட்டு வந்திருக்கிறார். வந்த உடனே, என்னடா இவ்வளோ கலப்பாயிட்ட, முடியலடா, எவ்வளோ கஷ்டப்படுத்திடா மனுஷன் அப்படின்னு என்ன செய்கிறாரு. அவரை சொன்ன உடனே, ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே உனக்கு இப்படி வலிக்குது, ஒவ்வொரு நாளும் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறேனே, எனக்கு எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே கக்கப்பன்னு அவன் சிரிச்சிட்டான். யாரு? அந்த ஆள் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருப்பான், பேசிகிட்டு இருக்கிறத கேட்கறத. அவன் சிரிச்சிட்டான். உள்ளேருந்து மனைவி வந்துட்டு, என்னையா தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற? இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சிரிச்சியே, அவ்வளோ அடுப்பாங்கிற வரைக்கும் சவுண்டு வருத, என்ன சிரிச்சிட்டு இருக்கிற நீ? நான் வேலை செய்கிறது உனக்கு கிண்டலாக தெரியுதா உனக்கு அப்படின்னு அவ கேட்குறா. இதெல்லாம் அந்த வரலாற்று ஆசிரியர் சொன்னது.
நான் வேலை செய்கிறது உனக்கு அவ்வளோ கிண்டல? அப்படிலாம் இல்லைம்மா. நீ சிரிச்சியா இல்லையா? ஆமாம் சிரிச்சேன். அப்போ என்ன நினச்சி சிரிஞ்ச? அப்போ என்ன இல்லாமல் வேற ஒருத்தி யாரை வச்சிருக்கிற? அப்போ அதனால தான் நினச்சி சிரிக்கிறியா? அவளை நினச்சி நீ சிரிக்கிறியா அப்படின்னு அவ கேட்டான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் எனக்கு வேற யாரும் இல்லை. இல்லை இல்லைங்கிறார். உனக்கு யாரோ ஒருத்தர் இருக்கிறா அப்படின்னு பேசும்பொழுது அந்த சேவல் பக்கத்தில் இருந்த சேவல் சொல்லிச்சான், இந்த மனுஷனை பார்த்தியா, நான் ஒரு சேவல், என்னோட 20 கோழிங்க நீங்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு ஆள் உங்களை 20 பேரை சமாளிக்கிறேன், ஒருத்தியை சமாளிக்க முடியுதா? ஒருத்தையை சமாளிக்க முடியுதா? படால்னு ஒன்று அடிப்பானா கன்னத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு படால்னு அடிச்சுட்டார். படால்னு ஒரு அடி அடிச்சா மயக்கடிச்சு கீழே வந்துட்டு இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொன்னாராம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னால் இது தாங்க முடியாது. இதுதான் தகுதி இல்லாதவரிடத்துல ஒரு ஆற்றல் கிடைத்தால் அவரால் சமாளிக்க முடியாது என்பதற்கு இது ஒரு படிப்பினை. நமக்கு ஒரு பொறுப்பு முடியாதுன்னா அந்த பொறுப்பை வாங்கக்கூடாது. நான் பார்த்துக்கிறேன் பை, என்கிட்ட கொடுக்க பை, நான் பார்த்துக்கிறேன் பை, நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டா முடியாது. பொறுப்பு தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவர் தான் வாங்க வேண்டுவதற்கு ஒரு படிப்பினை இது. சங்கமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளில் அவ்வளவு இருக்கு. அதுக்கு பிறகு அந்த பெண்மணி வருவாங்க, வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல அந்த ஒரு பளிங்கர் கற்கள் மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே வருவாங்க, அவங்களுடைய கண்டை காலை தூக்குவாங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் என்ன செய்து அதில் வருது. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, நான் என்னுடைய கூட்டத்தார்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்குறோம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம், இஸ்லாமை கொண்டுக்கிறோம் அப்படின்ற வாசகத்தோடு அந்த 44வது வசனம் முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாமோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு மனிதர் போகிறார். என்ன அவரை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், நாளைக்கு அவரோட டைம் முடியுது, அவர் வேலை அதுதானே, யாரை பார்த்தாலும் அவங்களோட மேலே தெரியும், இவர் 44 டேஸில் முடிஞ்சிடறார், இவர் 4 years, இவருக்கு 44, எப்படி தானே தெரியும் அவரோட டைமிங். பார்த்த உடனே நாளைக்கு ஒரு மையதான் போக போகிறாரு, சர்வசாதாரணமாக சொல்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த மனிதரை பார்த்துட்டாங்க, இவன் முடிச்சா கதை முடிஞ்சிச்சா நாளைக்கு, சரி அப்படின்ட்டாங்க. ஒரு வாரம் கழித்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் திடீரென்று பார்க்குறாங்க, அந்த மனிதர் போயிட்டு இருக்கிறார். என்ன நாளைக்கு முடிஞ்சிடும்னு சொன்னாங்க இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், இவர் ஒரு வாரம் கழித்து பார்க்குற, இவர் போயிட்டு இருக்கிறாரு, என்ன விஷயம் தெரியலையே அப்படின்னு யார் பார்க்குறா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அடுத்த மீட்டிங்க்கு யார் வராங்க? இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க. சந்தித்த முதல் இடத்த கேட்டாங்க, ஒரு மனிதர் இறந்துருவாருன்னு சொன்னீங்களே, பிடிச்சிட்டு போயிடுவான்னு சொன்னீங்க, ஒரு வாரம் கழித்து பார்க்குற அந்த மனிதன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலக்குல் மௌத் அவர்கள் சொன்னார்களாம், அந்த மனிதர் போனார் இல்லையா, எதுக்காக போனார்னு சொன்னால் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தனக்காகவும் உணவு வாங்கிறதுக்காக போனார். போய் உணவை வாங்கிட்டு அந்த பொட்டலத்தை கொண்டு வெளியே வருகிறார். வருகின்ற அந்த நேரத்திலே ஒரு யாசகம் செய்யக்கூடியவர், ஒரு மிஸ்கின் வந்து எனக்கு ஏதேனும் உணவு இருந்தால் கொடுங்களே அப்படின்னு அவர் இடத்துல கையேந்தி நிற்கிறார். அவர் அப்படியே அந்த பொட்டலத்தை எடுத்து கொடுத்து விட்டார். குடும்பத்துக்காக வாங்கினார், தனக்காக வாங்கினார். ஒரு யாசகம் செய்யறது கையேந்தின உடனே அவரால் பொறுக்க முடியவில்லை, அப்படியே அந்த உணவு பொட்டலத்தை கொடுத்து நீ சாப்பிட்டுக்கொள் என்று அவர் போய்விட்டார். அந்த மனிதர் அங்கேயே உட்கார்ந்து சாப்பிட்டார். சாப்பிட்டு முடித்து விட்டு வயிறு நிரம்பிய நேரத்திலே அவர் துவா செய்தார், யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு நீண்ட ஹயாத்தை நீ கொடுப்பாயாக அப்படி என்று அவர் துவா செய்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதருக்கு 40 வருடங்களை கூட்டி கொடுத்தான். டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க. அங்கு சதகாவினுடைய பர்க்கத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வருடத்தை கொடுத்தான். அடுத்து அந்த மலக்குல் மௌத் சொல்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, 40 வருடத்தை மட்டும் அல்லாஹ் கொடுக்கவில்லை, 40 வருடத்தோடு சேர்த்து ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தான். என்ன தெரியுமா? அந்த மனிதர் இந்த 40 வருடத்தில் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையான காரியத்தை மட்டும் தான் செய்வார் என்று அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொண்டான். ஒரே ஒரு பொட்டலத்திற்கு 40 வருடங்கள், அந்த 40 வருடங்களும் நல்லமல்கள் மட்டும்தான் செய்வாரை தவிர பாவம் செய்யாத அளவிற்கான ஒரு பொக்கிஷத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்று சொன்னதாக அந்த வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. அதில் அல்லாஹுடைய அத்தாட்சிகளையும் அல்லாஹுடைய வல்லமையும் விளங்கி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தவல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.